ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ண மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் ஃபேஸ் வாஷ். அப்புறம் நான் இதை முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் எந்த பிராண்டையோ இல்லை எந்த அந்த க்ரீம் நேம்ஸையோ ப்ரமோட் பண்ணுறதுக்காக இதை பண்ணலை. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னோட ஸ்கின் எப்படி சேஞ்ச் ஆனது அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இங்கே நான் எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணலை, எதுக்கான அட்வர்டைஸ் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக என்னோட முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னா, ஜஸ்ட் பேரனாலி அப்ளை பண்ணிட்டு அது மேலே பவுடர் அப்ளை பண்ணிட்டு போகிறது தான். அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ ஒரு 7 to 8 மந்த்ஸாக தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் எதனாலனா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் உனக்கு அன்ஈவன் டோனாக இருக்குது, ஃபேஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் ஆனால் அன்ஈவன் டோனாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் நோட் பண்ணேன், இந்த இந்த இதெல்லாம் இந்த ஸ்கின் இங்கே 2 கண்ணத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே 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 3 இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணுறதுக்கே பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ நான் எந்த மேக்கப்புமே போடல, ஜஸ்ட் குளிச்சுட்டு ஹேரை மட்டும் டைட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஃபேஸில் எந்த இதுவுமே போடல, எதுவுமே பண்ணலை. மேபி நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதாவது போட்டிருக்கேன்னு. வெறும் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணேன் கொஞ்சமாக. அதுவுமே இப்போது ரீசெண்டாக நான் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்தனால கொஞ்சம் லைட்டாக பேட்சியாக தெரியுதுங்கிறதுக்காக அந்த லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். மீதி எதுவுமே அப்ளை பண்ணல. காட்டுறேன் பாருங்கள் என் ஸ்கின்னை. இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் தெரியுதா? மேபி நான் வாட்டர் அப்ளை பண்ணி காமிச்சா நீங்கள் பிலீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுவுமே அப்ளை பண்ணல. மேபி நீங்கள் கேட்கலாம், நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன், ஐலைனர் போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன், இது எல்லாமே என்னோடய பர்மனெண்ட் டேட்டூஸ். நான் எதுவும் அப்ளை பண்ணலை. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேபி இந்த பர்மனெண்ட் மேக்கப் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள், என்னென்ன அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், எவ்வளோ காஸ்ட், லாங் லாஸ்டிங் எவ்வளோ, அதுவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய பேரோட கொஸ்டின் என்னென்னா, எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசரா இல்லை சன்ஸ்க்ரீனா? காய்ஸ், எப்போவுமே நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசராக தான் இருக்கணும். ரெண்டாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என் டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சொன்னது இதுதான், ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது மேலே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ண மாய்ஸ்சரைசர், அந்த மாய்ஸ்சரைசர் பேர் செரவே. செரவே தான் எனக்கு டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணது. இது எந்த ஸ்கின்னுக்கு வேணாலும் போகும். என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனுக்கு ஆயிலி ஸ்கின், அவனோட டெர்மட்டாலஜிஸ்ட்டும் அவனுக்கு இந்த செரவே ஸ்கிரீன் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மாய்ஸ்சரைசர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1100 ஆக்சுவலாக. நான் இது பெரிய டியூப், அட்லீஸ்ட் நீங்கள் 6 மந்த் யூஸ் பண்ணலாம், 6 மந்த்துக்கு மேலேயே கூட வரும். அளவு காட்டுறேன் பாருங்களேன், என்னோட ஹேண்டோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெருசு வருதுன்னு பாருங்கள். இது எம்எல் பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டி 177 ml. குவான்டிட்டி வந்து 177 ml. முன்னாடி ஆக்சுவலாக நான் சின்னது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் பெரியது வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது, அது எல்லாமே நான்
ஆல்ரெடி 2 டியூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சின்ன சின்னதா. அதனால ஓகே இனிமேல் பெருசு வாங்கலாம்னு நான் பெருசு வாங்கியிருக்கேன். இது இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் 1 பீனட் சைஸ் போதும், அவ்வளோதான். இதை எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க, ஃபேஸ் ஃபுல்லாக. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் சாஃப்டாக அப்ளை பண்ணுங்க, கைண்ட் ஆஃப் மசாஜ் மாதிரி. உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்கள் ஸ்கின்னோட அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இதை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கும் கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும் guys. ஜஸ்ட் 1 டே 2 டேஸ் ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்காது. கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அப்ளை பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ என்னோட ஸ்கின்னை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். முன்னாடி காட்டினப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஷைன் ஆகிருக்கும் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. இதில் டெக்ஸ்சர் வைஸ் பார்க்கணுன்னா கம்ப்ளீட்லி க்ரீமியாக இருக்கும். அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும் ஃபேஸில். அதே நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கறதில்ல, ஜஸ்ட் நார்மலாக இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு இங்கே பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே போதும், அது நல்லா பிளெண்ட் ஆகிக்கும் அதுவே. நம்ம டெக்ஸ்சர் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். மைல்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுவே நல்ல ஸ்மெல். பட் ரொம்ப மைல்டு, ஜஸ்ட் 2%ன்னு சொல்லலாம். அவ்வளோதான், ஃப்ரேக்ரன்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ண சன்ஸ்க்ரீன் பற்றி பார்ப்போம். இதுதான் ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன். இதுதான் எனக்கு என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணது. இந்த சன்ஸ்க்ரீனுமே சரி எந்த ஸ்கின்னுக்கு வேணாலும் சூட் ஆகும், சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இந்த மாய்ஸ்சரைசர் மேலே இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும். காட்டுறேன் பாருங்களேன். அதே மாதிரி இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். இந்த சன்ஸ்க்ரீனுமே ஆக்சுவலி நான் அடுத்த சைஸ் வாங்கலான்னு, ஏன்னா ஆக்சுவலி நான் 2 டியூப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பெரிய சைஸ் கிடைக்கல ஆன்லைனில். அதனால தான் நான் சின்ன டியூப் வாங்கிட்டுருக்கேன். சன்ஸ்க்ரீன் பாருங்கள், 2 பீனட் சைஸ். சன்ஸ்க்ரீன் எப்பொழுதுமே மாய்ஸ்சரைசரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுவும் சேம் தான் எல்லா இடத்துலையும். இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. சாஃப்டாக அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசரும் இதுவும் சேர்ந்து அப்படியே திரி திரியாக வர ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக ஜஸ்ட் பேருக்கு நீங்கள் ஸ்கின்னை டச் பண்ணுறீங்க, அது மாதிரி சாஃப்டாக கொடுங்க. லைட்டாக மசாஜ் மாதிரி இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிக்கும்.
இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட டேன் ரிமூவல் நல்லா கண்கூடாக தெரியுது. ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்களேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தெரியுதா? ஷைனியாக இருக்கும். ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக தெரியும். இதோட அளவு பாருங்க. என்னோட கையை வச்சு காட்டுறேன். மேபி உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ என்ன சைஸ்ன்னு. இவ்வளோதான் இருக்கும். இது ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 805 ரூபா. அதே மாதிரி நான் நிறைய சன்ஸ்கிரீனில் பார்த்தது எஸ்பிஎஃப் எல்லாருமே மெஜாரிட்டி 50 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எஸ்பிஎஃப் 55. அதே மாதிரி பிஏல வந்து ட்ரிபிள் ப்ளஸ். இதோட டெக்ஸ்சர் பற்றி சொல்லணும்னா நல்லா திக்காக இருக்கும். என்னோட மாய்ஸ்சரைசரை கம்பேர் பண்ணும்போது இது டபுள் ட்ரிபிள் டைம் திக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும் அந்த மாய்ஸ்சரைசர் மேலே. நீங்கள் ஈவன் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல, நல்லா பிளெண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலே சப்போஸ் நீங்கள் வெறும் பவுடர் மட்டும் தான், என்ன மாதிரி பவுடர் மட்டும் தான் போடுற ஆளாக இருந்தால் எந்த பவுடர் வேணாலும், பான்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த பவுடராக இருக்கட்டும், கொஞ்சமாகவும் அப்ளை பண்ணலாங்க. நிறையா வேணும், நிறையா அப்படியே அப்ளை பண்ணுங்க, சூப்பராக பிளெண்ட் ஆகும். உடனே அப்ளை பண்ணலாம் பவுட்ரு. அதே மாதிரி நீங்கள் மேக்கப் போடுற ஆளாக இருந்தால் காம்பேக்ட் பவுடர் பேஸ்டாகவும் இருக்கட்டும் இல்லை லிக்விட் பேஸ்டாகவும் இருக்கட்டும், எது வேணாலும் இது மேலே நீங்கள் போட முடியும். எதில் வேணாலும் இது நல்லா பிளெண்ட் ஆகும் இது மேலே அப்ளை பண்ணும்போது. வெளியில் போனேன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இப்படியே பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஆயிலி லுக் மாதிரி இருக்குல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பாண்ட்ஸ் பவுடர் இல்லை எந்த பவுடர் என்கிட்ட இருக்கோ அதை இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் இந்த ஆயில் லுக் தெரியாது. ஆனால் நல்லா ஷைனியாக இருக்கும் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஃபேஸ் வாஷ் ஆஹா க்ளோ. சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். நான் முன்னாடி ஃபேஸ் வாஷ்லாம் எதுவும் யூஸ் பண்ணதே கிடையாது. சோப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லக்ஸு, ஹமாம், நிறைய சோப்லாம் இருக்குல்ல, அந்த சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஃபேஸ் வாஷ் பற்றின ஐடியாவே கிடையாது. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் அடிக்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்களேன். அதுக்குள்ளே ஒரு கலர் பால்ஸாக இருக்கும், நிறைய கலர் பால்ஸ். நீங்கள் கையில் ஊற்றும் போதே அந்த பால்ஸும் வரும். நீங்கள் அதை அப்படியே நசுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் வாஷை அப்ளை பண்ணும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அப்படியே சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது. எல்லா இடத்துலையும் ஈவனாக அதுவே அப்படியே பிளெண்ட் ஆகும். நீங்கள் தண்ணியை ஊற்றி இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அதுவே போயிருக்கு எல்லா இடத்துலையும். அந்த நுரையும் நல்லாயிருக்கும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் ரொம்ப மைல்டுன்னு சொல்ல மாட்டேன், மீடியமாக இருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். இதோட சைஸ் காட்டுறேன் பாருங்கள். என்னோட ஹேண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த சைஸ். நீங்கள் அட்லீஸ்ட் 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். 6 மந்த் மேலே நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 2வது இது வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் இதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ் வாஷ்க்கு சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 798 ரூபா. இது குவான்டிட்டி சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோன்னு. 200 கிராம் குவான்டிட்டி, 200 கிராம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுங்கள். இந்த சூப்பராக இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் இப்போ வெளியில் போகிறேன். முன்னெல்லாம் நான் என்ன பண்ணணும், தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் போக முடியும். ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை. எந்திரிச்சோன்னே ஜஸ்ட் கழுவிட்டு நான் பால் வாங்க போகிறேன்னா எதுவும் அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வருது இதெல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு 1 வீக் அப்ளை பண்ணிட்டு இல்லை ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஷைனிங் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். ஒரு 1 வீக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், மைனர் டிஃப்ரென்ஸ் தெரியும். வைல் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 மந்த் ஃபுல்லாக எந்த கேப்புமே விடாமல் அப்ளை பண்ணுங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே இந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுவீங்க.
நான் அவ்வளோ அப்சஸ்டு வேணா பாருங்களேன். ஆல்ரெடி நான் இந்த சன்ஸ்கிரீன் ஒரு டியூப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து 2வது டியூப். அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசரும் அதே மாதிரி சின்ன சின்ன டியூப் வாங்கி அந்த 2ம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால இப்போ பெரிய டியூப் எனக்கு கிடைச்சது வாங்கினேன். இந்த சன்ஸ்கிரீன் எனக்கு பெரிய டியூப் கிடைக்கல ஆன்லைனில். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் சின்ன டியூப் வாங்கியிருக்கேன். இவ்வளோதான் கைஸ் என்னோட ஸ்கின் ட்ரிக். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு. தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இந்த 2யும் போட்டதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ்னு. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.